எது சரி எது தப்பு என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்க. நல்லா சிந்திச்சு பாருங்க. இதே புரட்சி தலைவி அம்மாவர்கள் துரதிருஷ்டவசமா இறந்துடுறாங்க. அப்போ இவருக்கு முதலமைச்சர் வாய்ப்பு ஒரு சூழ்நிலை கிடைக்கப்பெறல. இவருக்கு கிடைக்காத உடனே எங்க போய் தர்ம யுத்தம் பண்ணுவார். தர்ம யுத்தம் பண்ணாரா இல்லைங்களா? இவருக்கு பதவி கிடைக்கலனா எந்த எல்லைக்கு கோட்டுக்கு வேணாலும் போவார். பிறகு ஒரு வழியா என்ன முதலமைச்சரா நம்முடைய சட்டப்பேரவைக்குள் தேர்ந்தெடுத்தாங்க. மேதகு ஆளுநர் உத்தரவுப்படி சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று அந்த ஆணையின்படி சட்டப்பேரவை தலைவர் சட்டமன்றத்தை பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது எதிர்த்து ஓட்டு போட்டவர். நல்லா புரிஞ்சுங்க. அண்ணா திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று எதிர்த்து ஓட்டு போட்ட மனிதர் இந்த மனிதர். அந்த ஆட்சியை வீழ்த்துவதற்கு திமுகவுக்கு துணை நின்றவர் இந்த மண்ணிலே பிறந்தவர். எண்ணி பாருங்க. நானா துரோகம் செஞ்சேன்? எதிர்த்து ஓட்டு போட்டார். இன்னைக்கும் அழிக்க முடியாத ரெக்கார்ட. அதோட கட்டளையை முடக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் கொடுத்தவர். எப்ப பார்த்தாலும் அம்மாவுக்கு விசுவாசம் விசுவாசங்கிறீங்க. 89 இதே மாவட்டத்தில் ஓடியில் அம்மா நின்னாங்கல்ல, அப்ப யாருக்கு வேலை செஞ்ச? உங்களுக்கு எல்லாம் தெரியுமில்ல. நீங்க இந்த மண்ணில் பிறந்தவங்க தானே. நீங்க எல்லாம் கட்சியில் அண்ணா திமுக ரத்தம் ஓடுதுல, அண்ணா திமுக ரத்தம் ஓடுதுல. அப்ப யாருக்கு வேலை செஞ்சார் சொல்லுங்க? யாருக்கு வேலை செஞ்சாரு? யாருக்கு வேலை செஞ்சாரு? நீங்களே சொல்லுங்க. வெண்ணிராடை நிர்மலாக்கு செஞ்சார். இவரா அம்மாவுக்கு விசுவாசம்? சொல்லுங்க. அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சேவல் சின்னத்தில் எடப்பாடியில போட்டியிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நான். எப்பொழுது பார்த்தாலும் சீனியர் சீனியர். நீங்க 2001 எம்எல்ஏ, நான் 89 எம்எல்ஏ, 91 சேலம் மாவட்ட செயலாளர், 91 எம்எல்ஏ, 89 எம்எல்ஏ, 91 எம்எல்ஏ, வாரிய தலைவர். அதோட 1998 சீட்டு கேட்காம எனக்கு அம்மா கொடுத்தாங்க எம்பிக்கு, நாடாளுமன்ற உறுப்பினர். 1998 நாடாளுமன்ற உறுப்பினர். ஆக உங்களுக்கு முந்தியே 11 ஆண்டுக்கு முந்தியே வந்தேன். ஆனா உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது, நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். உங்கள் பின் நின்றோம், உங்களோட தோளோடு தோளாக நின்று பணியாற்றினோம். ஆனால் உங்களுக்கு பதவி இல்லை என்று சொன்னால் யாரையும் ஏத்துக்க மாட்டார். உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மண்ணில் இருக்கிறவங்களுக்கு என்னை விட உங்களுக்கு அதிகமா தெரியும். கட்சியை பார்க்க மாட்டார், அவரைத்தான் பார்ப்பார்.